ஐயா நாங்கள் உறுதியாக பண்ணுறோங்க ஐயா. என்னுடைய வேலை என்னன்னா, முதல் கட்டமாக உங்களுக்கு ஒரு நிதி உதவி எமர்ஜென்சிக்கு தேவைப்படுது. ஒரு குடும்பம், ஏன்னா ஒரு இடத்துல படிக்கிற குழந்தைங்க இருக்காங்க, ஒரு இடத்துல படித்த குழந்தைங்க இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வீட்டில் அவங்க என்ன கேட்டாங்க, வீடு கட்டி கொடுக்கணும், வீடே இல்லை. ஸோ ஒரு குடும்பம் ராஜேஷ் நம்ம தலைவர்கள் வந்து ஒரு குடும்பமும் மறுபடியும் உதவி செய்யும். மத்திய அரசுடைய திட்டங்களை கொண்டு வரோம். சரிங்களா? நாளைக்கு நாங்கள் வர்றோம். ஒரு 1 லட்ச ரூபா காசோல ஆரம்ப கட்ட உதவி குழந்தைக்கெல்லாம் பயன்படுத்திக்கங்க. விஷசாராயத்தால் உயிரிழந்த குடும்பங்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வழங்கிய அண்ணாமலை. நாளைக்கு நாங்கள் வர்றோம். ஒரு 1 லட்ச ரூபா காசோல ஆரம்ப கட்ட உதவி குழந்தைக்கெல்லாம் பயன்படுத்திக்கங்க. கதறி அழுத உறவினர்களுக்கு ஆறுதல் கூறும் காட்சி இணையத்துல வெளியாகி பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. முதல் கட்டமா உங்களுக்கு ஒரு நிதி உதவி எமர்ஜென்சிக்கு தேவைப்படுது. கள்ளக்குறிச்சி கருணாபுரத்துல விஷசாராயத்தால அதிகரிக்கிற உயிரிழப்பு எண்ணிக்கை தமிழகம் முழுக்க பதைபதைப்பை ஏற்படுத்தியிருக்கு. உயிரிழந்தவங்களோட உடல் கூராய்வு பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா குடும்பத்தார்கிட்ட ஒப்படைக்கப்பட்ட நிலைமையில பல அரசியல் கட்சி தலைவர்களும் கள்ளக்குறிச்சிக்கு போய் உயிரிழந்தவங்களோட குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவிக்கிறாங்க. அந்த வகையில தான் அண்ணாமலை அவர்களும் கள்ளக்குறிச்சி போயிருந்திருக்காங்க. உறவினர்களுக்கு ஆறுதல் சொன்னது மட்டும் இல்லாம ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தலா 1 லட்சம் ரூபாய் கொடுக்கறதாகவும் அறிவிச்சிருக்காங்க. கள்ளக்குறிச்சி விவகாரம் குறித்து ஏற்கனவே எக்ஸ் வலைதள பக்கத்துல கண்டன பதிவிட்டிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்ப நேர்லயே போய் ஆறுதலும் தெரிவிச்சிருந்திருக்காங்க. பிரசத்தெல்லாம்